வணக்கங்க. சூலூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த கூகுள் எர்த்தை பயன்படுத்தி நம்ம வாங்கக்கூடிய இடம், அது இந்தியாவில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடம் நார்த்து வந்து 0லிருந்து 5 டிகிரிக்குள்ளே இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கூகுள் எர்த்தை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தில் ஆறு, குளம், வாய்க்கால் எங்கே இருக்குது, நியர்பையாக இருக்கா இல்லையான்னு கூட பார்க்கலாம். அதில் இந்த காம்பஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க கூகுள் எர்த்தில். அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது கோவிட் டைமில் தான் எனக்கே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம். இப்போ 0லிருந்து 5 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களை நம்ம வீடு கட்டலாமான்னா கட்டலாம். நம்ம 13 டிகிரி வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம பில்டிங் பண்ணலாம். பட் அதுக்கு நிறைய இடங்கள் காலி விட வேண்டியது இருக்குது, காலி இடமா விட வேண்டியது இருக்குது. அதுக்குன்னு நிறைய சில கோட்பாடுகள் இருக்குது. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது, இந்த மேப்பில் அங்கே இருக்கக்கூடிய ரோட்டை வச்சு எதெல்லாம் 0லிருந்து ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கும், இந்த டிராயிங் வச்சு எப்படி பார்க்குறது, இமேஜை வச்சு நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்துடும். நம்ம வெளியூரில் இருக்கக்கூடிய இடத்த பார்க்கணும்னா இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் அந்த ஊர் பேரை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரோட லொக்கேஷனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நம்மளுக்கு காமிக்கும். நம்ம நகர்த்தி எந்த லொக்கேஷன் பார்த்துக்கலாம். இப்போ நான் சூலூர் இருக்கிறதுனால என் வீட்டை வந்து இது காமிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. இப்போ இதுதான் நான் இருக்கக்கூடிய வீடு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பஸ் இல்லை. ஆனால் காம்பஸ் இல்லை அப்படின்னா அது வந்து நார்த்து. இந்த சைட்டில் காம்பஸ் வந்து 0 டிகிரி இருக்கிறதாக அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த இடத்துல காம்பஸ் இல்லை. அந்த காம்பஸ் தெரியல அப்படின்னா அது நார்த்து வந்து 0 டிகிரியில் காம்பஸ் இருக்குது. பட் இந்த இடமெல்லாம் 0 டிகிரி இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஆனால் இந்த இடங்கள் 0 டிகிரியில் எந்தெந்த இடங்கள் 0 to 5 டிகிரிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைட்டு நம்ம நகர்த்தி பார்க்கலாம். எந்த இடத்துல 0லிருந்து 5 டிகிரிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லேசாக செக் பண்ணுறேன். அதை லேசாக செக் பண்ணுறேன் இமேஜை. அந்த இடத்துல காம்பஸ் தெரியும் பாருங்க. இப்போ அந்த காம்பஸ் வந்துடுச்சு. இப்போ அந்த காம்பஸ் வந்து அந்த காம்பஸ் இப்போ என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்குது. இப்போ இந்த காம்பஸை டச் பண்ணிங்கன்னா அது 0 டிகிரிக்கு போயிடும். இப்போ இந்த 3D இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது அந்த காம்பஸும் ரொட்டேட் ஆகும் டைரக்ஷன். அந்த நார்த்து 0 டிகிரிக்கு வரும்போது லேசாக பிளிம்ப் ஆகும். அதாவது அது மறைஞ்சு மீண்டும் அது திரையில் தெரியும். அந்த மறை நடந்தால் 0 டிகிரி. இது ஏன் மறைஞ்சு வருதுன்னு பார்க்க போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு மெத்தேடு இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லேசாக மறையும் பாருங்க. நார்த்து வரும் பொழுது அது 0 டிகிரியில் இப்போ இது விசையாக போகும். இருந்தாலும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ அவுஞ்சு இப்படி வந்தது, பிளிம்பாச்சு. இப்போ நம்ம இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் நான் இருக்கக்கூடிய வீடு. இப்போ இதில் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக இருக்கும். ரோடு வந்து இப்படி கிராஸாக இருக்கும். இப்போ எந்தெந்த இடங்கள்ல இந்த ஃபோட்டோவில் எந்தெந்த இடங்கள்ல ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து 0 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று 0வாக இருக்கும், அல்லது 2 டிகிரி, 3 பாகை, 4 பாகையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ரோடு, இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக இருக்குது பாருங்க. இந்த ரோடு இப்படி கிராஸாக இருக்குது. இதெல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக எங்கே இருக்கோ அதெல்லாம் 0 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக இருக்குது, தெரியுதுங்களா? இப்படி இந்த ரோடு மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி இப்படி கிராஸாக போகும்.
இப்போ இதெல்லாம் நார்த்து இப்படி ஜீரோவில் இல்லாமல் நார்த்து இப்படி கிராஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 15 டிகிரிக்கு மேலே கிராஸாக வந்துடும். நம்ம எங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரோடு பாருங்கள், இப்படி கிராஸாக இருக்கும். இந்த ரோடு பாருங்கள், இப்படி கிராஸாக இருக்கும். அப்போ எங்கெல்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரோடு இருக்கும், இந்த பேனலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ரோடு இருக்கும், அல்லது இப்படி கிராஸாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ரோடு இருக்கோ அதெல்லாம் நேராக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சைட்டெல்லாம் இப்படி நேராக இருக்குதுன்னு அர்த்தம். 0 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சில சைட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். நான் இதெல்லாம் நேரடியாக போய் காம்பஸ் வச்சு பார்த்துருக்கேன். அது 0 டிகிரியில் இருந்திருக்கு, அல்லது 2 டிகிரிக்குள்ளே இருந்திருக்கு. அந்த இடத்துக்கும் ஜோதிடத்துக்கும் வானியல் அஸ்ட்ரானமிக்கு ஒரு நிறைய சம்மந்தம் இருக்குது. பட் நம்ம இப்போ வாஸ்து ரிலேட்டடாக மட்டும் நம்ம இதை பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ இப்போ நான் இருக்கக்கூடிய வீடு இந்த இடம். இப்போ நான் அப்படியே ஒவ்வொரு சைட்டாக நம்ம தொலைவுறோம், ஒவ்வொரு லே அவுட்டாக தொலைவுறோம். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சைட்டு பிரிச்சுருப்பாங்க. ரோட்டுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி ரோடு போடுவாங்க. அப்படி அந்த ரோடு போடும்போது அந்த காம்பஸில் சில மாற்றங்கள் நிறையாவே வரும். இப்போ நம்ம அப்படியே சர்ச் பண்ணுறோம். நான் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லே அவுட் இருக்குது. இப்போ இந்த லே அவுட், இங்கே ஒரு லே அவுட் இருக்குது, இங்கே ஒரு லே அவுட் இருக்குது. இப்போ இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த லே அவுட்டில் பாருங்கள், ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி கிராஸாக இருக்கும். இப்படி கிராஸாக இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த காம்பஸ் 0 டிகிரின்னு அர்த்தம். எங்கெல்லாம் இப்படி ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த 0 டிகிரிக்கு இந்த இடமும் 0 டிகிரிக்கு 0 டிகிரி அல்லது அதுக்கு அருகாமையில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு, இந்த பேனலுக்கு இந்த ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. இந்த ரோடு பாருங்க, இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த ரோடு பாருங்க, இந்த ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இடத்துல போய் நின்னா நார்த்து 2 டிகிரி தான் இருக்குது. அப்போ அவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இடம் எங்கே 0 டிகிரி இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை இருக்குது. இதை எடுத்துக்கிற சூலூர் பகுதி. அப்போ இந்த குட்டைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நார்த்து வெஸ்ட்டில் குட்டை இருக்கும். இந்த குட்டைக்கு இந்த பக்கம் இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் நார்த்து ஈஸ்டில் இந்த குட்டை இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகமான அமைப்பை கொடுக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கில் குளம் குட்டை இருக்கிறது நல்லது. அதில் யாருக்கெல்லாம் இந்த ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நார்த்தும் அவங்களுக்கு 0 டிகிரி இருக்குதுன்னு அர்த்தம். இது அதோட லாஜிக்கு. இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது அந்த காம்பஸ் அங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ நம்ம இது இருக்கிற இடம், இப்போ அங்கே காம்பஸ் இல்லை, இந்த ரோடு இப்படி இருக்குது. இந்த ரோடை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சா அப்படின்னா அங்கே காம்பஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்படின்னா என்னென்னா ரோடு நேராக இருக்குது, காம்பஸ் 0 டிகிரிக்கு இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, பார்த்தீங்கன்னா காம்பஸ் வந்துருச்சு பாருங்க. அப்படியே காம்பஸ் மறைஞ்சிருந்தது, இப்போ காம்பஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு நல்லா வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது எங்களுடைய வீடு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். இந்த பேனலுக்கு இது ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் காம்பஸ் பாருங்க இப்படி கிராஸாக இருக்குது. இந்த காம்பஸ் இப்படி கிராஸாக இருக்குது. ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ரோடு பாருங்க ஓரளவுக்கு நம்ம இப்படி நேராக கொண்டு வந்து வச்சிருக்கோம் இந்த பேனலுக்காக. அப்போ இது பார்க்கறதுக்கு நேராக இருக்கு, ஆனால் அங்கே காம்பஸ் கிராஸாக இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம் இந்த கூகுள் எர்த்தில் இருக்குது. இந்த கூகுள் எர்த்தில் இருந்துட்டு அது நீங்கள் அந்த இதைய லொக்கேஷனை டச் பண்ணிங்கன்னா அது நார்த்து 0 டிகிரி காமிக்கும். அந்த நார்த்து 0 டிகிரி காமிக்கிற இடத்துல எங்கெல்லாம் ரோடு உங்களுடைய ஃபோனுக்கு, உங்கள் ஃபோன்லேயே பார்க்கலாம். உங்கள் ஃபோன்
இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனில் இந்த ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வடக்கு பார்த்த சைட்டு அல்லது தெற்கு பார்த்த சைட்டெல்லாம் 0 டிகிரிக்குன்னு அர்த்தம். உங்கள் ஃபோனில் எங்கெல்லாம் ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக காமிக்குதோ அங்கெல்லாம் கிழக்கு பார்த்த இடம், மேற்கு பார்த்த இடங்கள்லாம் 0 டிகிரிக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இருக்கிற இடத்துல இருந்து அந்த ரோடு எங்கே இருக்குது, வாய்க்கால்கள் எங்கே போகுது, இது எல்லாமே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்த்தி பார்த்தோன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நேராக கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய ஓடை ஒன்று போகும். இந்த ஓடை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு சவுத்துலேருந்து வடக்கு நோக்கி இந்த தண்ணி இங்கே வருது. இந்த தண்ணி இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன செட்டை மாதிரி இருக்குது, அதில் நம்பி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஏரியாவுக்குள்ளே அது போயிடுது, ஒரு குளத்துக்கு அது போயிடுது. இப்போ எவ்வளோ தூரம் போகுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, செக் டேம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம காம்பஸ் இந்த கூகுள் எர்த்தை வச்சு என்வோன்மெண்ட்டு நம்ம வீட்டை சுற்றி நம்ம இடத்த சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது காம்பஸ் 0 இருந்ததுன்னா அந்த ரோடு கிராஸாக இருந்தால் அந்த இடம் கிராஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். காம்பஸ் 0க்கு ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த உங்களுடைய ஃபோனில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கிழக்கு மேற்காகவோ அல்லது தெற்கு வடக்கா நேராக காமிச்சது அப்படின்னா அது 0 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இது வாஸ்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வாஸ்து கிளாஸ் எடுக்கும்போது மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து யாராவது ஒரு சைட்டை நம்மளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்த லொக்கேஷனை போய் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் இடம் வேணும்னு கேட்குறாங்க, சிட்னிலேருந்து கேட்குறாங்க. இதை டச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நேராக ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் அந்த லொக்கேஷனுக்கு போய் நின்றுக்கும். அந்த லொக்கேஷனில் நம்ம அவங்கக்கிட்ட இது எந்த ஏரியா அட்ரஸ் போட்டாலும் கூட கரெக்டாக வந்துடும். நம்ம இங்கிருந்து ஜூமில் கனெக்ட் பண்ணி அந்த எந்த ஏரியாவில் அந்த லே அவுட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்படி பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது 0 இருக்கும், ஆனால் இங்கே ரோடுகள்லாம் கிராஸாக இருக்கும். நம்ம இப்படி ரோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா அந்த காம்பஸ் அங்கே நகர்ந்துருக்கும். நம்ம எப்பவுமே இந்த காம்பஸை வந்து ரோட்டை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. காம்பஸை இப்படி டச் பண்ணிங்கன்னா அது 0 டிகிரியில் போய் நின்றுக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிடும். அப்படின்னா அது 0 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்கெல்லாம் ரோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்து நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வடக்கு கிழக்கில் ஆறு, குளங்கள், வாய்க்கால் ஏதாவது இருக்கா, தெற்கு மேற்கில் இருக்கா. அப்போ தெற்கு மேற்கில் இருந்தால் அது வேண்டான்னு ஒதுக்கிட்டு வடக்கு கிழக்கில் இருந்ததுன்னா அது அவங்க குடியிருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். தெற்கு மேற்கு அவங்க என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதையே நம்ம செலக்ட் பண்ணி தரலாம். இது ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை பற்றி விளக்கமாக நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புகிறேன். இது ரிலேட்டடான உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பதிவுகள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி போடுங்க. வணக்கம்.